ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட் அனலாக் சிக்னல்னால் என்னென்னு பார்த்துடலாம். அனலாக் சிக்னல்னால் ஒன்றும் இல்லை, அன்ஸ்டேபிள் சிக்னல் தான் அனலாக் சிக்னல். நம்ம ஆடியோ சிக்னலும் அதேமாரி தான், அன்ஸ்டேபிள் சிக்னல் தான். நெக்ஸ்ட்டு ஏசி சிக்னல்னால் என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதுதான் ஏசி. இன்னொன்று டிசி என்னன்னா டைரக்ட் கரண்ட். ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபையரில் யூஸ் பண்ணுறது வந்து ஏசி இன்புட் கொடுத்துட்டு அதை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுவோம். டிசியை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம போர்டுக்கு வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பவர்னால் ஒன்றும் இல்லை, P = V × I, வோல்டேஜ் × கரண்ட். ஸோ இப்போ நம்ம ஆம்ப்ளிஃபையரோடைய அவுட்புட் வந்து 10 வாட்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது 10 வாட் ஆம்ப்ளிஃபையர் போர்டு சூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா 2 amps 5 volt. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 10 வாட்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நாய்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஏசி சிக்னலை டிசியை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி சிக்னல் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். அதை தான் வந்து நாய்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போது இதோடைய லெவல் தான் வந்து ரிப்பிள். சரிங்களா? இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி அந்த ஏசி சிக்னலை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். சரிங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கெப்பாசிட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, ஏசி சிக்னலை டிசி சிக்னலை வந்து அலோவ் பண்ணாது, ஏசி சிக்னல் வந்து அலோவ் பண்ணும். இதுதான் கெப்பாசிட்டரோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம பேரலாக இன்புட் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கும் போது இன்புட்டில் இருக்க ஏசி சிக்னல் வந்து கெப்பாசிட்டர் வழியாக போயிட்டு அது வந்து கிரவுண்ட் ஆகிடும். டிசி சிக்னல் வந்து கெப்பாசிட்டர் நாட் அலோடு. ஸோ டைரெக்டாக நமக்கு அவுட்புட்லாம் வந்துடும். இதுதான் ஃபில்டரோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு ஹம்மிங்னா என்னென்னு பார்க்கலாம். ஹம்மிங்னா ஒன்றும் இல்லை, இஎம்எஃப். இந்த இஎம்எஃப் வந்து எப்படின்னா, ஒரு நம்ம ஆடியோ சிக்னல் வந்து ஆல்டர்னேட்டிவ் சிக்னலாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற ஒயர்லேருந்து அதுக்கு வெளியில் வந்து இஎம்எஃப் சிக்னல் வந்து வரும். ஸோ அது பக்கத்து ஒயரை வந்து அஃபெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அங்கே ஒரு நாய்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ 2 ஒயர்லேருந்து இந்த ஒயரோட இஎம்எஃப்பும் இந்த ஒயரோட இஎம்எஃப்பும் ஒன்றுக்கு கிராஸ் ஆகிருக்கிறதுனால அது அந்த இடத்துல ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம ஆடியோ சிக்னல் வந்து அஃபெக்ட் ஆகி நமக்கு ஹம்மிங் சவுண்டாக வருது. இதுக்கு மெயினாக என்ன பண்ணணுன்னா, கிரவுண்ட் ஷீல்டு யூஸ் பண்ணோம்னா, இப்போது அது எப்படி இருக்குன்னா, 2 ஒயர் இருக்கும், மேலே கிரவுண்டு. இப்போது இந்த ஒயர்லேருந்து ஜென்ரேட் ஆகிற ஒரு ஒயர்லேருந்து ஜென்ரேட் ஆகிற சிக்னல் வந்து இந்த ஒயர் அஃபெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, ஃபுல்லாக நம்ம வந்து ஷீல்டு பண்ணிட்டோம். அந்த சிக்னல் போய் கிரவுண்டில் 0 ஆகிடும். ஹம்மிங் வர்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பவர் சப்ளையோடைய ரிப்பிள் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ஹம்மிங் வரும். நெக்ஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோலர். வால்யூம் கண்ட்ரோல்னால் ஒன்றும் இல்லை, வேரியபிள் ரெசிஸ்டர் தான். இதுதான் அதோடைய சிம்பிள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இந்த தேர்ட் பின் அதுதான் நாப். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் போது இது வந்து இந்த சைட் போச்சுன்னா டோட்டலாக
இதோட கனெக்ட் ஆகும். இது வந்து இந்த சைடு இங்கே மூவ் ஆகுச்சுன்னா இதுவும் கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மாறும். இப்போ ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அதோடைய ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ரெசிஸ்டர். இப்போது லெவல் எனக்கு இவ்வளோ லெவல் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடும். அதுக்கு மேலே இது வழியாக அலோவ் பண்ணாது. ஸோ அதுதான் ரெசிஸ்டர். சரி, வால்யூம் கண்ட்ரோலில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். எங்கே யூஸ் பண்ணலாங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம ஆம்ப்ளிஃபையர் போர்டு இருக்குது. ஸோ இது அவுட்புட், இது இன்புட். சரிங்களா? நம்ம வால்யூம் கண்ட்ரோலர் வந்து இன்புட்டில் யூஸ் பண்ணலாமா இல்லை அவுட்புட்டை யூஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஏன் இன்புட்டில் யூஸ் பண்ணணும், ஏன் அவுட்புட்டில் யூஸ் பண்ணணுங்கிறதும் பார்க்கலாம். இப்போது இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கரண்ட் கம்மியாக இருக்கும். ஆம்ப்ளிஃபையர் போர்டோடைய அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ரெசிஸ்டர் வந்து ஹை கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய வாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், நம்ம பொட்டென்ஷியல் மீட்டருடைய வாட்ஸ். ஸோ அதை வந்து இன்புட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட்டில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஆடியோ இன்புட்டு. ஸோ இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் போயிடுது ஒரு 2. இன்னும் சென்ட்ரல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புக்கு போகுது. இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணும்போது இது வந்து இன்புட் சைடு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும், உங்களுக்கு சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதுவே கிரவுண்ட் சைட் போச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் சிக்னல் வந்து 0. ஸோ ஏன்னா உங்கள் ஆம்ப்ளிஃபையர் வந்து இந்த வழியாக வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுடைய இது வந்து 0வாக இருக்கும். சரி, ஒரு 3 வாட்ஸ் ப்ளஸ் 3 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையர் என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2.0, 2.1, 5.1 சேனல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது 2.0னா ஒன்றும் இல்லை, ரைட் அண்டு லெஃப்ட் மட்டும் இருக்கும். 2.1ன்னா ரைட், லெஃப்ட் அண்டு சப்பு இருக்கும். 5.1 அப்படின்னா ஃப்ரண்ட் ரைட், ஃப்ரண்ட் லெஃப்ட், சென்டர், சரௌண்டிங் ரைட், சரௌண்டிங் லெஃப்ட், சப். மொத்தம் 6 லைன் வரும். இதெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2.0ன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, அதை தான் பார்க்கலாம். 2.0 இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இன்புட் டு ஆம்ப்ளிஃபையர் போர்டு, அவுட்புட்டு சேம் 2 சிக்னல் வரும், ரைட் அண்ட் லெஃப்ட். நெக்ஸ்ட் பவர். இதுதான் 2.0க்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். PMA 8403 இதோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா 3 வாட்ஸ் ப்ளஸ் 3 வாட்ஸ் 2.0.
இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் இப்போது இதில் 2 சேனல் இருக்கும். இது வந்து ஆம்பிளிஃபையரோடைய சிம்பிள். ஸோ இதுக்கு ரைட் கொடுப்பீங்க, இதுக்கு வந்து லெஃப்ட் கொடுப்பீங்க. இது ஒரு ஸ்பீக்கர், இது ரைட் ஸ்பீக்கர், இது லெஃப்ட் ஸ்பீக்கர். இதேமாரி 2.1 என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து கொடுக்கணும். இது வந்து சப்பு ஸ்பீக்கர். அவ்வளோதான். இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2.0. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 2.1. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போது பார்ப்போம். 3 வாட்ஸ் ஆம்பிளிஃபையருக்கான என்னென்ன ரெக்யர்மெண்ட்னு பார்க்கலாம். ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, இன்னொன்று இன்புட் சார்ஜர் கனெக்ட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து டைரெக்டாக 5 வோல்ட் பவர் சப்ளைலேருந்து கொடுத்தாலும் சரி. நான் வந்து மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணுறதுனால நான் மைக்ரோ யூஎஸ்பி மாடியூல் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர். நெக்ஸ்ட்டு ஆடியோ லைன் வந்து டைரெக்டாக மொபைல்லேருந்து 3.5 mm ஆடியோ ஜாக்கில் இருந்து எடுக்க போகிறேன். பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆடியோ ஜாக், நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு, நெக்ஸ்ட் இன்புட் பவர், ஸ்பீக்கர். இதுதான். சரி, கனெக்ஷன் பார்த்துடலாம். இதிலிருந்து பாசிட்டிவ் வோல்ட் அண்ட் கிரவுண்ட். டைரெக்டாக இதில் வந்து 5 வோல்ட் பாசிட்டிவ் கொடுத்துருங்க, இன்னொன்று கிரவுண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோ ஜாக்கில் இருந்து ரைட் ஆரில் கொடுத்துருங்க, இன்னொன்று வந்து சென்ட்ரல் லைன் கிரவுண்டு, அது வந்து கிரவுண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அவுட்புட் எடுத்துருங்க. இப்போது இதில் வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக மொபைல்லேருந்து வால்யூமை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம்.